இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது இல்லைங்க சார், ஆமாம். அது பக்கத்துலேயோ இல்லை கிணறு இருக்கிற பக்கத்துலேயோ வந்து வீடு வாங்காதீங்க, அந்த வீடு அமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? கிணறு உள்ள இடங்களில் வாங்கக்கூடாது அப்படின்னா, இப்போ ஒரு பொதுவாக 8 திசை இருக்குது. வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த பகுதிகளில் வந்து நம்ம நீர்நிலைகளை வச்சுக்கலாம். போர்வெல், கிணறு, ஆழ்துளை கிணறு, தரைக்கீழ் தண்ணீர் தொட்டி இதெல்லாம் இருக்கலாம். அதே போல் தெற்கு, தெற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு இந்த பகுதிகளில் வந்து கிணறோ ஆழ்துளை கிணறோ இருந்தால் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு தென்மேற்கில் கிணறு வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய நெகட்டிவான பலன் இருக்குது. மேஜராக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இங்கே வந்து ஹார்ட் அட்டாக்கு. ஸோ பிரெயினில் வந்து பிரெயின் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, பராலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில இடங்களில் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனு, அப்புறம் பாலியல் உறுப்புகளில் பிரச்சனை, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்துடுது. சில இடங்களில் வந்து தண்ணீரில் மூழ்கி இறந்து போவாங்க இல்லையா, அந்த வீடை மட்டும் நீங்கள் தனியாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தென்மேற்கில் கிணறு இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸை வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கிட்ட தெற்கோ, தென்கிழக்கோ, மேற்கோ, வடமேற்குலேயோ கிணறு உள்ள இடங்களை வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். நம்ம